ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு சட்டுன்னு ஒரு 3 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் போல தான் ஆகும். நான் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 100 கிராம் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரை மூடி வச்சு நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நான் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த சட்னிக்கு தண்ணி ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜார் அலசி. இனிமேல் நம்ம இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடந்துக்கிறோமோ கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளித்ததுக்கப்புறமா அதை நம்ம சட்னியில் மாற்றிக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.